செம்பருத்தி powered by New Maggi Masala A Magic. ஆனா அந்த நந்தினியால உங்களுக்கு ஆபத்து வந்துகிட்டே இருக்கே பெரியயா. பயப்படாத. உன் கழுத்துல தாலி இருக்கிற வரைக்கும், நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எந்த ஆபத்து என்ன நெருங்காது. என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. சரி பார்வதி, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நம்ம ரெஸ்டாரண்ட் போலாம். ஆமா, நீ வேற எதுவும் சாப்பிடாம இருப்ப. ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. சரி பெரியயா. பரிசா கொடுத்தத திரும்பி வாங்காத பரம்பரைன்னு தெரிஞ்சிருந்தோ அத கழட்டி நம்ம மூஞ்சில அடிக்காத கரையா தூக்கி வச்சுட்டு போயிருக்கானா, அவ நம்ம பரம்பரையே அவமானப்படுத்திட்டு போயிருக்கான்னு தானே அர்த்தம். உண்மையிலேயே அவ மனசுல விசுவாசம் ஒண்ணு இருந்திருந்தா எங்க எல்லாரையும் இப்படி அசிங்கப்படுத்திட்டு போயிருப்பாளா? என்ன அகிலா, பார்வதி நினைச்சு டென்ஷனா இருக்கியா? ஆமாங்க, பார்வதி இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. நான் கூட பார்வதி இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கலதான். உங்க அப்பா போட்டோ தீப்பிடிச்சது, ஆதி போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சு போனது, இதெல்லாம் பார்வதி மனசுல குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கும். அதனாலதான் பார்வதி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. பார்வதி மனசுல மட்டும் இல்லங்க, இப்போ என் மனசுலயும் குழப்பம் இருக்கத்தான் செய்யுது. உன் மனசுல குழப்பமா? என்ன சொல்ற அகிலா? ஆதி போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சதுல இருந்து என் மனசுக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணுதுங்க. நமஸ்தே மேடம். எங்க இருக்க ராம்சிங்? மும்பையை விட்டு நான் வேற எங்க மேடம் போறேன்? நம்ம சர்க்கார், நம்ம ராஜாங்கம் எல்லாமே இந்த மும்பை தான். என்ன மேடம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ராம் சிங்குக்கு போன் பண்ணிருக்கீங்க? ஏதோ முக்கியமான விஷயமா? ஆமா ராம்சிங், என் பையன் ஆதித்யா இப்போ மும்பைல தான் இருக்கான். அவன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், மொத்த டீடைல்ஸும் 10 நிமிஷத்துல நீங்க எனக்கு போன் பண்ணி சொல்றீங்க. அரே மேடம், மும்பைல நம்ம நெட்வொர்க் ரொம்ப பெருசு. 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க கேட்ட டீடைல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட வந்து சேரும். உங்க பையன் ஆதித்யா போட்டோ மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே. என் பையன் கூட அவன் ஃப்ரெண்ட் ஷாமும் வந்திருக்கான். அவன் போட்டோவையும் சேர்த்தே அனுப்புறேன். ஆச்சா மேடம், ஆச்சா ஆச்சா. ராம்சிங் கிட்ட சொல்லி ஆதி பத்தின டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணுமா அகிலா? அப்படி என்ன குழப்பம் உனக்கு? எனக்கு சொல்ல தெரியலங்க. ஆனா ஏதோ தப்பு நடக்குதுன்னு மட்டும் என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. இங்க எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஆனா ஆதி மும்பைல இருக்கான். அங்க அவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குங்க. ஆதிக்கு அங்க ஏதாவது ஒண்ணு நடந்தா கூட நான் மனசு கஷ்டப்படுவேன்னு சொல்லி ஆதி அங்க நடந்தது எதையுமே என்கிட்ட சொல்ல மாட்டான், மறைச்சிருவான். அதனால்தான் நான் ராம் சிங்குக்கு போன் பண்ணி சொன்னேன். என்னங்க ராம் சிங்? போலோ ராம் சிங். மேடம், மேட்டர் ரொம்ப சீரியஸா போய்கிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க ராம் சிங்? ஆதிக்கு ஏதாவது ப்ராப்ளமா?
ஆண்டி நீங்க மும்பைல அதுவும் ஏன் பெட்ரூம்ல எப்படி ஒண்ணுமே புரியல ஆண்டி. நான் பாக்குறது கனவா இல்ல நனவா? இப்ப தெரிஞ்சிருக்குமே நீ பார்த்தது கனவா இல்ல நனவான்னு. 1300 கிலோமீட்டர் தாண்டி தானே இருக்கும். அகிலாண்டேஸ்வரிக்கு தெரியவா போகுதுன்னு தப்பு கணக்கு போட்டுட்டல்ல. ஏய் 1300 கிலோமீட்டர் இல்ல, அதையும் தாண்டி அடுத்த கண்டத்துல இருந்தாலும் ஏன் ஆதிக்கு ஒண்ணுன்னா எனக்கு தெரியாம போகாதுடி. உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா என் மகனை கொல்றதுக்கு ஆளுங்களை அனுப்பியிருப்ப. ஒன்னு நீ நாகபுரி வம்சத்தை சேர்ந்தவங்கிற உண்மை தெரிஞ்ச அன்னைக்கே கல்யாண மண்டபத்துல வச்சே உன் கதையை முடிச்சிருக்கணும். பொண்ணா இருந்ததுனால நான் போன மன்னிச்சு விட்டேன். நீ குறுக்கு வழியில தலையிட்டு என் டெண்டரை தட்டி பறிச்சப்பவும் உன்னை தண்டிச்சு மன்னிச்சு விட்டேன். நீ வயசுல சின்ன பொண்ணா இருக்கிறதுனால நான் உன் மேல காட்டின இறக்கத்துக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம நீ பண்ணிட்ட. ஒண்ணு அன்னைக்கு கல்யாண மேடையில என் மகன் ஆதி மேல உயிரியே வச்சிருக்கேன்னு சொன்னேன். எப்படி எல்லாம் கண்ணீர் விட்ட, கெஞ்சின, கதர்ன. அது எல்லாமே நடிப்புன்னு இப்ப ப்ரூவ் பண்ணிட்ட. எப்போ நீ என் மகனை கொல்லணும்னு முடிவு பண்ணி அதுக்கான ஆளுங்களை அனுப்புனியோ அப்பவே நீ இந்த மண்ணுல வாழறதுக்கான தகுதியை எழுந்துட்ட. ஆண்டி வேணாம் ஆண்டி. ஆண்டி பார்ட்டியில வச்சு ஆதி என்ன அவமானப்படுத்திட்டாரு ஆண்டி. அந்த ஆத்திரத்துல நான் அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டேன். ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பா உனக்கா? நீ கொத்த வந்து அடிப்பட்ட பாம்பு. உன்னெல்லாம் மன்னிச்சு விட்டா நீ திருந்தி வாழ மாட்ட. மறுபடியும்
படம் எடுத்து விஷத்தை தான் கக்குவேன். உன்னெல்லாம் உயிரோடவே விடக்கூடாது. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, என்ன விட்டுருங்க ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி ப்ளீஸ். இது வரைக்கும் நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு விட்டுருக்கீங்க. இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, இனிமே உங்க வழிக்கே நான் வர மாட்டேன். ப்ளீஸ் ஆண்டி ப்ளீஸ். ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி. ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, நான் செஞ்சது தப்புதான். புத்தி கெட்டு போய் அப்படி பண்ணிட்டேன். நான் இனிமே மும்பைல கூட இருக்கல ஆண்டி. இந்த நாட்டை விட்டே போயிடுறேன். கடைசியா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி. ஒவ்வொரு தடவையும் நான் உன்னை மன்னிச்சது நீ உன் தவற உணர்ந்து திருந்துவேங்கிறதுக்காக தான். ஆனா நீ திருந்தவே இல்ல. தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே வர. இதுவரைக்கும் செஞ்ச தப்பையெல்லாம் மன்னிச்சு விட்டுட்டேன். ஆனா இப்போ நீ பண்ண தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. செத்து போ. ஆண்டி வேணாம் ஆண்டி, வேணாம் வேணாம் ப்ளீஸ் ஆண்டி. என்ன என்ன பாக்குற? சுட தெரியாம குறி தவறிடுச்சேன்னு பாக்குறியா? உன் உயிரை எடுக்கிறதுக்கு எனக்கு ஒத்த புல்லட் போதும். உனக்கு உயிர் பயத்தை காட்டத்தான் 6 புல்லட்டையும் இப்படி வேஸ்ட் பண்ண. எப்ப நீ என் கால்ல விழுந்து உயிர் பிச்சைக்காக கேட்டு கதர்னியோ அப்பவே நீ செத்துட்ட. செத்த பாம்பை அடிக்கிறது வீரம் இல்ல. மன்னிப்பு கேட்டு வஞ்சத்தை தீக்கிறது உங்க நாகபுரி வம்சத்தோட குணம். கொல்ல வந்த எதிரியா இருந்தாலும் மன்னிப்பு கேட்டா மன்னிக்கிறது இந்த ஆதிக்கடவுர் வம்சத்தோட பரம்பரை குணம். இனிமே நீ வாழ போற வாழ்க்கை நான் உனக்கு போட்ட பிச்சை. இத நீ உன் வாழ்க்கையில எந்த நிமிஷமும் மறந்துடாத. ஆண்டி, உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே உங்களோட இந்த கெத்து தான். ஆனா பிடிக்காதது என்ன தெரியுமா? இவ்ளோ நேரம் என்ன வெத்துன்னு நினைச்சு நீங்க பேசிக்கிட்டு இருந்ததுதான். உங்க கையில துப்பாக்கி இருக்கிற தைரியத்துல நீங்க பேசிட்டீங்க. ஆனா இப்போ அது புல்லட் இல்லாத வெத்து துப்பாக்கி. வெத்து துப்பாக்கிக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உங்க மகனை கொல்ல ஆள் அனுப்புனேன்னு இப்ப என்ன கொல்ல வந்தீங்களே, இப்போ உங்களையே கொல்ல போறேன். என்ன பண்ண போறீங்க?
எங்கடா போனீங்க? கதையை முடிக்கடா. என்னாச்சு? என்ன முழிக்கிற? இப்ப இவங்க உன் ஆளுங்க இல்ல, என்னோட ஆளுங்க. இவங்க விசுவாசம் எல்லாம் உன் மேல இல்ல, நீ வீசி எறியறியே அந்த பணத்து மேலதான். உன்னை விட அதிகமான பணத்தை நான் வீசி எறிஞ்சேன், இப்ப எனக்கு விசுவாசமா இருக்காங்க. இப்போ நான் நினைச்சா உன் மூச்ச இப்பவே இங்கேயே நிறுத்திட முடியும். நீ எல்லாம் செத்த பாம்பு, ஒன்ன அடிக்கிறதுல என்ன வீரம்? அவளை விட்டுடு. இப்பவும் சொல்றேன், இனிமே நீ வாழ போற வாழ்க்கை நான் உனக்கு போட்ட பிச்சை. இத உன் வாழ்நாள்ல எந்த நிமிஷமும் மறந்துடாத.